நம்மளோட ஃபுட் ரொட்டீன் கரெக்ட் ஆகி ம், நம்ம ம். வெயிட் லாஸ் பண்ணாலே தைராய்டோட பாதி பிரச்சனை போயிரும்னு சொல்லுவாங்கல்ல. ம். அப்ப உங்களுக்கு எப்படி இப்போ அது இருக்கா? உண்மை கிடையாது சோபி. ஓ! இப்போ சொல்லுவாங்க 113ல இருந்து 100 கிலோ வந்தோம்னா தைராய்டோட ரேஞ்ச் கம்மியாகும். அது ஆமா. உண்மை. ஆ. அந்த 1% உண்மை. ஆனா தைராய்டு கிளியரா கிளாரிட்டியா ஆகாது. ஓ! ஏன்னா சில பேருக்கு எப்படின்னா, அது கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹார்மோன்ல சில இது வந்துரும். ம். பிரச்சனைகள் வந்துரும். பீரியட்ஸ்ல சில பிரச்சனைகள் வந்துரும். நான் பெண்கள சார்ந்து சொல்றேன். ம். அப்ப பிரச்சனைகள் வந்துரும். அவங்க என்ன நினைப்பாங்க, இது கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரைய நிறுத்திருவாங்க. ம். அப்ப அதனால வேற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துரும். அதனால நீங்க வந்து இப்ப இந்த இன்டர்நெட்ல குடுக்குறதோ, இல்ல நெறைய செலிபிரிட்டீஸ் பேசுறாங்கல்ல. ம். நான் ஏன் இத நான் சொல்றேன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து அவகேடோ மட்டும் சாப்பிட்டேன். நான் திராட்சை மட்டும் சாப்பிட்டேன். நான் இத மட்டும் அப்பல்லாம் நம்பாதீங்க. ம். அவங்களோட உடம்புக்கு அது நல்லதா இருந்திருக்கலாம். உங்களோட உடம்புக்கு எதுவோ அத தேர்ந்தெடுங்க. ம். நான் ஏன் இந்த வெயிட் லாஸ வந்து உங்களுக்கு புரியிற மாரி நான் நம்ம நேயர்களுக்கு ஏன் சொல்றேன்னா, வெயிட் லாஸ் பண்ணது நல்ல விஷயம். ஆனா, நான் வந்து இவ்ளோ பேர பார்த்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ம். ஏன்னா, நான் ஓவர் வெயிட்ல இருந்ததுனால. அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் இத தான் சாப்பிட்டேன், இத தான் சாப்பிட்டேன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா, நான் ஒரு நாள் வந்து எனக்கு என்ன சொன்னாங்க, மீன் வந்து அவிச்சு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு ம். சொல்றாங்க. ஒரு நாள் வந்து சிக்கன் வந்து சூப் மாரி மட்டும் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. இப்ப மட்டன் இது சாப்பிடும்போது அந்த போன் மட்டும் சாப்பிடுங்க. அத மட்டும் வேக வச்சு சாப்பிடுங்க ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முட்டையில வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, மஞ்சக்கருவு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன டாக்டர் சஜெஸ்ட் பண்ணா 3 முட்டை மஞ்சக்கருவோட சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க. ம். எனக்கு என்ன ஆயிப்போச்சு, இந்த 90 கிலோ வந்தோனே ஷேக்கினஸ் ஒரு மாரி வந்துருச்சு. அதனால எனக்கு ஒரு அவநம்பிக்கையா இருக்கும். சில நேரத்துல டக்குனு ஒரு மாரி ஷிவர் ஆவுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கோல்டுல உட்கார முடியாது. இந்த ப்ராப்ளம்லாம் கூட நான் ஃபேஸ் பண்ணேன். நெறைய ஹேர் லாஸ் இருந்தது. அப்புறம் எப்படின்னா, ஒரு மாரி வெளுப்பா தெரிவீங்க. ம். ஆமா. அதாவது ஒயிட்டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஒயிட்டா இருக்க மாதிரிலாம் இருப்பீங்க. அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இருந்தது. அப்ப அதுக்கேத்த ஃபுட் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க. ம். அப்புறம் சில நேரத்துல வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா வாட்டர் டயட்ல இருக்க சொன்னாங்க. சாப்பாடு இல்லாம சாப்பாடு ஓட்ட மட்டும். வாட்டர் டயட்ல மட்டும். அது எதுக்குன்னா, நம்ம அந்த குடல்ல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீங்குறதுக்காக. ம். நெறைய ஸ்டோரேஜ் இருக்கும்ல, நம்ப ம். குடல்ல. அப்படி. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஃபுட் வந்து எனக்கு வந்து செரிமானம் ஆகும். ம். நெறைய ஃபுட் சாப்பிட்டேன்னா செரிமானம் ஆகாது. எனக்கு ஒரு மாரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்துரும். ஏன்னா இந்த 1 இயரா டயட்ல ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்கேன்ல, அதனால. ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்க கண்டிப்பா அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க உடம்புக்கேத்த டாக்டருக்கு போயி இந்த மாரி விஷயத்த சொல்லி, "டாக்டர் எனக்கு ஹைப்போதைராய்டு இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இல்ல எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் ம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருந்தா" அப்படியே வெயிட் லாஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அங்கங்க தொங்கும் ம். சதையெல்லாம். அப்ப அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலையா போயிடும். அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல ஒரு ஜெனரல் பிசிஷியன கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, 1 வருஷத்துல இப்போ நான் வந்து 35 கிலோ குறைச்சேன்ல, சில பேர் 45 கிலோலாம் கூட குறைச்சிருக்காங்க.